viewers, welcome to Mangai's Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப டேஸ்டியான ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் சிகப்பரிசி பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனல்ல பிடி கொழுக்கட்டை, சிகப்பரிசி கார கொழுக்கட்டை எல்லாமே போட்டிருக்கோம். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கொழுக்கட்டை செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு தவாவை அடுப்புல ஹீட் பண்ணிக்கலாம். இதில் அரை கப் பாசிப்பருப்பை சேர்த்துட்டு மிதமான தீயிலே லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே தவாவில் 2 கப் சிகப்பரிசி கொழுக்கட்டை மாவு நான் எடுத்திருக்கேன். இது எல்லா கடைகள்லையுமே நமக்கு கிடைக்கிது. இதை மிதமான தீயிலே நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு மாவு நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றிடலாம். இப்போ மாவு வறுத்ததுக்கப்புறம் அதே தவாவில் 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வறுத்து வச்ச பாசிப்பருப்பை கழுவிட்டு இதில் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா வெந்து வரணும். ரொம்ப நேரம் வெந்து குழஞ்சி வரக்கூடாது. நம்ம கையில் எடுத்து அமுக்குனோம்னா வெந்து இருக்கணும். 5 நிமிஷம் கழித்து நம்ம பாசிப்பருப்பை எடுத்து கையில் அமுக்கி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இதுக்கு மேலே நம்ம வேக வைக்கக்கூடாது. இந்த கொழுக்கட்டைக்கு இதை அப்படியே நம்ம வடிகட்டிடலாம். இப்போ இதை கொஞ்ச நேரத்துக்கு ஆற வச்சிடலாம். வறுத்த மாவை ஒரு பவுலில் சேர்த்ததுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கொழுக்கட்டை நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இந்த கொழுக்கட்டைக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு தான் சேர்க்கணும். இன்றைக்கி இந்த கப்பால் 1 கப் நம்ம மாவு எடுத்திருக்கோம். இதே கப்பால் 1.5 கப் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இதுவே கரெக்டாக இருந்தது. இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம மாவில் கொஞ்சமாக இப்போ நம்ம சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி உடன் ஸ்பேட்டெல்லாம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளறும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ தண்ணி எல்லாத்தையும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவை கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்பேட்டெல்லாம் எடுத்துகிட்டு கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது சேர்ந்து வரதுக்காக நாங்கள் மறுபடியும் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். மாவு ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம பூரணத்தை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை நான் சேர்த்துக்கிறேன். இந்த கப்பால் 1 கப் பாசிப்பருப்பு இருந்தது. இப்போ அதே கப்பால் 1 கப் திருவுன தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். இதுக்கு இனிப்புக்காக 3/4 கப் நாட்டு சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக உங்களுக்கு சாதா நம்ம சுகர் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். நம்ம இன்றைக்கி அடுப்பில் வச்சு நம்ம யூஸ்வலாக பண்ணுற கடலைப்பருப்பு போடுற மாதிரி இதை ரெடி பண்ண வேண்டாம். இப்போ இது கலந்தாச்சு. இப்போ பாருங்கள், சூப்பரான பூரணம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம யூஸ்வலாக மோதகம் செய்கிற மாதிரி தான் ஒரு வாழை இலையை கழுவிட்டு அதில் நெய் இல்லைன்னா எண்ணெய் வச்சு தடவிடலாம். இப்போ அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை ஒரு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிட்டு கையை வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். தட்டும்போது நல்லா மெல்லிஸாக தட்டிக்கிட்டால் தான் உங்களுக்கு கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் தடியாக தட்டினோன்னா மாவு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம மாவை தட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம பூரணத்தை உள்ளார வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மெல்லிசாக தட்டியாச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்ச பூரணத்துலேருந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணோம்னா இந்த அளவுக்கு நமக்கு மடங்கி கொழுக்கட்டை எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஓரத்துலலாம் இந்த வச்ச பூரணம் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான். இப்போ இட்லி தட்டில் ஒரு துணி போட்டு வச்சுருக்கேன். இதை அதில் நம்ம வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ ரெடி பண்ணி வச்ச கொழுக்கட்டையை நம்ம அது உள்ளார வச்சிடலாம். இப்போ கொழுக்கட்டை வைக்கும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனியாக இது மாதிரி வச்சுருங்க. இப்போ மூடி ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா ஹெல்தியான டேஸ்டியான ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் இனிப்பு பூரண கொழுக்கட்டை நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மங்கைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.